வணக்கம் ராதிகா. தற்போதுதான் T20 உலக கோப்பையை இந்தியா வென்று 3வது முறையாக கோப்பையை வென்று இந்திய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் என்று சொல்வார்கள், அதுபோல் ஒரு விருந்தளித்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக இளைஞர்கள், தமிழக ரசிகர் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அடுத்து எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு கிரிக்கெட் தொடர் என்றால் அது IPL தான். ஏற்கனவே 17 சீசன்களை கடந்து 18வது சீசன் IPL நுழைந்துள்ளது. இதில் 10 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த முதல் போட்டி வரும் மார்ச் 28ஆம் தேதி RCB மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பெங்களூர் மைதானத்தில் மோதுகின்றன. இந்த IPL தொடர்கான முதல் கட்ட அட்டவணை தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி மார்ச் 28 முதல் ஏப்ரல் 12 வரைக்கான 20 போட்டிகளுக்கான அட்டவணை மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது என்னவென்றால் IPL போட்டியில் பங்கேற்கும் 10 அணிகளுக்கும் முக்கிய விதிகளை, அதாவது இதுவரை இல்லாத புதிய விதிகளை BCCI வெளியிட்டுள்ளது. ஒரு முக்கியமாக அதில் ஒரு 8 விதிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு அணி பந்து பயிற்சி செய்து முடித்த ஆடுகளத்தில் அல்லது நெட் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள், வலை பயிற்சி, அந்த இடத்தில் மற்றொரு அணி பயிற்சி செய்யக்கூடாது. இதற்கு முன்னதாக 1.5 மணி நேரம் இரு அணிகளும் பிரித்துக் கொள்வார்கள். முதல் 1.5 மணி நேரம் ஒரு அணியும், மற்ற 1.5 மணி நேரம் எதிர் அணியும் பங்கேற்பார்கள். ஆனால் தற்போது ஒரு அணி பயிற்சி செய்து முடித்த ஆடுகளம் அல்லது வலைப்பயிற்சியில் மற்றொரு அணி பயிற்சி செய்யக்கூடாது என BCCI புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதே போன்று ஒவ்வொரு அணியின் பயிற்சிக்கும் புதிய ஆடுகளங்கள் தயார் செய்து தர வேண்டும். அணி நிர்வாகமோ அல்லது கிரிக்கெட் மைதானமோ ஒவ்வொரு அணியின் பயிற்சிக்கும் புதிய ஆடுகளங்கள் தயார் செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அணி தனது பயிற்சியை முன்கூட்டியே முடித்து விட்டாலும் அந்த இடத்தை மற்ற அணி, அதாவது எதிர் அணி பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் புதிய விதியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை நெட் பிராக்டிஸ் அருகருகே தான் இரு அணிகளும் பயிற்சி செய்வார்கள். அல்லது ஒரு அணி குறுகிய நேரத்தில் முடித்து விட்டாலும் அதே இடத்தில் 2 பிரிவுகளாக பிரிந்தும் நெட் பிராக்டிஸ் செய்வார்கள். ஆனால் தற்போது அந்த விதியை மாற்றி இருக்கிறார்கள். பயிற்சி முன்கூட்டியே முடித்து விட்டாலும் அந்த இடத்தை அடுத்த அணி பயன்படுத்தக்கூடாது என முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு அணியும் இந்த சீசனில் அதிகபட்சமாக 2 பயிற்சி போட்டிகளில் தான் பங்கேற்க வேண்டும். அதுவும் BCCI-யிடம் முன் அனுமதி பெற்றிருப்பது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஒரு அணி மற்ற அணியிடம் 3-4 போட்டிகளில் பயிற்சி ஆட்டங்கள் விளையாடலாம். ஆனால் தற்போது 2 போட்டிகள் மட்டுமே விளையாட முடியும். அதுவும் BCCI-யிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக முக்கிய ஆடுகளத்தில் இல்லாமல் மைதானத்தின் ஓரத்தில் உள்ள பக்கவாட்டு ஆடுகளில் தான் பயிற்சி போட்டி நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டி நடைபெறும் அந்த பிச்சில் விளையாடக்கூடாது. பக்கவாட்டில் இருக்கும் 2 பிச்சுகள் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து அதில் பயிற்சியை மேற்கொள்ளலாம் அல்லது அதில் பயிற்சி போட்டியை நடத்த கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் மின் விளக்குகள் ஒளியில் பயிற்சி போட்டிகள் நடத்தினால் 3.5 மணி நேரத்துக்கு மேல் மிகாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் பல இடங்களில் தேர்தல் போன்ற நடைமுறைகள் இருப்பதால் அதிக ஒளி, அதிக வெளிச்சம் ஏற்பட்டால் சில பாதிப்புகள் ஏற்படலாம் என கருதி இது போன்ற ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் மின்விளக்கு ஒளியில் பயிற்சி மேற்கொண்டால் 3.5 மணி நேரத்திற்குள் அந்த பயிற்சியை முடித்துக் கொள்ள வேண்டும். அல்லது பயிற்சி விளையாட்டாக இருந்தாலும் அதையும் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பயிற்சி ஆட்டத்தை பொறுத்தவரை உள்ளூர் அணிக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும். எந்த அணி இப்போ சென்னையில் நடைபெறும் போட்டி என்றால் சென்னை அணிக்கு தான் அந்த பயிற்சிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதே போன்று 2 அணிகளும் ஒரே நேரத்தில் பயிற்சிக்கு கேட்டால் அணி நிர்வாகிகள் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி எந்த அணி முன்னுரிமை தரப்படுகிறதோ அந்த அணி பயிற்சியில் விளையாடலாம் என ஒரு முக்கிய 8 அறிவிப்புகளை BCCI வெளியிட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த புதிய விதிகளால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை வரும் காலங்களில் பார்க்கலாம் ராதிகா.